கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் இந்த வருஷம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே நம்மை மீட்கும்படியாய் விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு தரும்படியாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்களாய் இன்று தேவ சமூகத்தில் இருந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் மாற 2000 வருடங்களுக்கு முன்பதாக வார்த்தை மாம்சமாகி நமக்காக இந்த உலகத்திலே மனித சாயலாய் அடிமை ரூபம் எடுத்து அவர் இறங்கி வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்தும மணவாளன் நமக்காக பிறந்தார். அதை நினைவு கூறும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இது நாளிலும் உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறவும் அதை தியானிக்கவும் அதை கொண்டாடவும் எல்லாரும் செய்யறாங்க. டிசம்பர் 25 தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளை நாம் விசேஷப்படுத்தவில்லை. அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை நினைவு கூறுகிறோம். தேவர்களாகி நாம் எதை செய்தாலும் அதிலே தேவனுடைய சித்தமும் தேவனுடைய பிரியமும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமும் என்ன என்று அறிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். இந்த நாளிலும் நமக்காக அனுப்பப்பட்ட இரட்சகர் பிறந்ததை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். முதல் விசை அவர் எதற்காக வந்தார்? ரட்சிப்பை தரும்படியாக வந்தார். அதனால்தான் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை முன்குறித்து பிறந்த பிற்பாடு அழைத்து அவரை குறித்து அறிகிற அறிவினால் நீதிமான்களாக்கி அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இது நாம் பெற்றுக்கொண்ட பெரிய பாக்கியம். இப்ப இந்த நிலையில தேவனால் அருளப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் எல்லா அனுபவமும் முடிந்து விட்டதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஆனா இதன் பிற்பாடு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம் ஒன்று இருக்கிறது. அதுதான் எப்படி 6000 வருடங்களுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவனால் முன்னறிவிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நம்மிலிருந்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக அது நிகழ்ந்ததோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை பார்த்து தம்மால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம்தான், உங்களை அழைக்கும்படியாய் மீண்டும் நான் ஒரு விசை வருவேன், ரகசியமாய் வருவேன் என்று சொல்லுகிறார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது உங்கள் ரட்சிப்பு உங்கள் மீட்பு சமீபமாகி விட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். முதல் விசை அவரால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவர்களாகிய நாம் மீண்டும் அவர் நம்மை அழைக்க வருவேன் என்று சொல்லுகிறாரே, அதுவரைக்கும் முடிவு வரைந்த நிலை நின்று அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்படியாதபடிக்கு பரிசுத்தமான நிலையிலே அவருக்காக வாழ வேண்டும். அதற்காக தான் தேவன் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். ஏன்னா அவர் யாரை அழைக்க வருவார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு அவரால் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டு மணவாட்டி சபையாக உருவாக்கப்படுகிற தேவ பிள்ளைகளை தான் அவர் அழைக்க வருவார். அப்படி நம்மை மணவாட்டி சபையாய் உருவாக்கத்தான் தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இப்ப இந்த நாளிலும் தேவர்களாகி நம்மிடத்தில் நம்முடைய தேவன் எதிர்பார்ப்பது, முதல் விசை ரட்சிப்பை தரும்படியாய் வந்த அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற தேவஜனமே, அந்த ரட்சிப்பை நீ காத்துக்கொள்ளவும் அதில் நீ நிலை நிற்கவும் வேண்டும் என்றுதான் அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி நீ இருந்தால்தான் அவர் மீண்டும் ஒரு விசை ரகசியமாய் உன்னை அழைக்க வருவார். அதற்கு நீ ஆயத்தமாக முடியும். முதல் விசை அவர் வந்ததை கொண்டாடுவது தவறு அல்ல. ஆனா அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. சொல்ல போனா டிசம்பர் 25 மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல மனுஷகுமாரனாய் பிறந்ததை நினைவு கூர்ந்து நாம் கொண்டாட வேண்டும், நாம் நன்றி செலுத்த வேண்டும், அவருக்குள் களி கூர்ந்து மகிழ வேண்டும். அதனால்தான் நாம் இன்றும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரலனா தேவனற்றவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய், வாக்கு தத்தத்திற்கு அந்நியராய், காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாய், மரணத்திற்கு ஏதுவானவர்களாய், மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களாய் இருந்திருப்போம். ஆனா இன்று
தேவர்களாகி நாம் அவராலே நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பினால் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவர்களாகி நாம் பாக்கியம் உள்ளவர்கள். தேவர்களாகி நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது, மீண்டும் ஒரு விசை ரகசியமாய் உன்னை அழைக்க வருவேன் என்று சொன்னேனே, அதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? அந்த ஆயத்தத்தோடு நான் முதல் விசை வந்ததை நீ கொண்டாடுகிறாயா? இல்ல சும்மா எல்லாரும் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீயும் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றீங்க, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் மீண்டும் வரப்போகிறார். அவர் முதல் விசை வந்தது நமக்கு தெரியாது, ஆனாலும் நம்முடைய மிகுந்த கிருபையினால் நம்மை அவருடையவர்களாய் மாற்றிவிட்டார். ஆனால் இரண்டாம் விசை எல்லா கண்களும் அவரை குத்தின யாவருடைய கண்களும் காணும்படியாய் பிரத்யட்சமாய் அவர் வரப்போகிறார். அந்த வருகையிலே அவரை பார்த்து பயந்து ஓடுகிற தேவஜனங்களாய் அல்ல, அவரோடு கூட பரத்திலிருந்து இறங்கி வருகிற தேவஜனங்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் அவர் ரகசியமாய் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக ரகசியமாய் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு தம்மால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை முடிவு பரிந்தம் காத்து கொண்டவர்களை, தமக்கென மனவாட்டி சபையாய் பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டவர்களை அவர் அழைத்து செல்ல வரும் பொழுது அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கணும். மறுரூப சாயலோடு அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். அதை வலியுறுத்தி தான் தேவன் என்று நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான். நீ அதற்கு ஆயத்தமாகும், அந்த ஆயத்தத்திற்காக நீ முக்கியத்துவம் கொடு, அந்த ஆயத்தத்திலே நீ மகிழ்ந்து களி கூறு. மீண்டும் ஒரு விசை ரகசியமாய் நான் உன்னை அழைக்க வருகிற நேரத்தையும் நாளையும் நீ அறியாது இருக்கிறதுனால ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக்காமல் அதற்காக பிரயாசப்பட நான் சொல்றார். எதனாலும் தேவர்களாகி நாம் தேவனால் ரட்சிக்கப்பட்டோம். முதல் விசை அவர் எதற்காக வந்தாரோ அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போகாமல் பத்திரமாய் காத்துக்கொண்டோம். ஏனால் மீண்டும் அவர் ஒரு விசை ரகசியமாய் தம்முடையவர்களை, தம்மால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை காத்துக்கொண்டவர்களை அழைக்க வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படுவோம். இந்த நாளிலும் அவர் ரகசியமாய் வரும் நாள் வரைக்கும் தேவர்களாகி நாம் எப்படி நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட அவர் பேசி உணர்த்த போகிறார். நம்மிடத்தில் நம்முடைய தேவன் எதிர்பார்ப்பது என்ன? அவர் தந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த காரியத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் அவர் ரகசியமாய் வரும் பொழுது அவர் நமக்கென வைத்திருந்த அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினவர்களால் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ரகசிய வருகையில் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்ன? ரகசிய வருகை வரும் வரைக்கும் நாம் செயல்படுத்தும்படியாக நம்மிலே நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அதை நமக்கு கற்றுத்தரும்படியாகத்தான் தேவன் தம்முடைய முதல் வருகையில் தம்மை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட சில காரியங்களை, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நமக்கு காண்பித்து தரப்போகிறார். எடுத்துக்கொள்வோம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம், அதனுடைய 5வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. அவருடைய முதல் வருகையை குறித்த தீர்க்க தரிசனம். மீகா தீர்க்கதரிசியை கொண்டு பிதாவாகிய தேவன் அதை தம்முடையவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே அப்படின்னு அந்த வசனம் துவங்குகிறது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம். ஆண்டவர் இவ்வளவு விசேஷமாய் இந்த பெத்லகேமை சொல்ல என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பெத்லகேமில் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது அவர் இந்த பெத்லகேமை தெரிந்து கொண்டுதான் இதிலே அவர் வெளிப்பட வேண்டும், இதிலிருந்து அவர் புறப்பட வேண்டும், இந்த ஸ்தலத்திலே அவர் பிறக்க வேண்டும் என்று தேவனால் முன் குறிக்கப்பட்ட இடம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம், விசேஷித்த ஸ்தலம். இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற நம்முடைய தாசனாகிய தாவீது பிறந்த இடம்,
தாவீதின் வம்சத்திலே தாவீதின் வேருமாக தாவீதின் குமாரனாக வெளிப்பட தேவன் சித்தம் கொண்டிருந்ததால் நம்முடைய குமாரனும் இந்த பெத்லகேமில் பிறக்க வேண்டும் என்று தேவன் அதை தெரிந்து கொண்டார். ஒரு விசேஷித்த ஸ்தலம் இந்த பெத்லகேம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்படும்படியாக பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தலம் எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம். தேவர்களாகி நாம் இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமேயானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படியாய் பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்ட விசேஷித்த தேவ ஜனங்கள் தான் நானும் நீங்களும். இன்று இந்த உலகத்திற்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த தேவன் நம்மை தான் தெரிந்து கொண்டார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தாசர்களை கொண்டு சபைகளுக்கு எழுதும் பொழுது நீங்களே இந்த உலகத்திற்கு நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் இந்த உலக ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நிருபங்களாய் இருக்கிறோம். சிம்பிளா சொல்லணும்னா ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானிக்கும் பொழுது நாம் தான் இந்த உலக ஜனங்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பெத்லகேமாய் இருக்கிறோம். நம்மிலிருந்து தான் நம்முடைய தேவன் வெளிப்பட சித்தமாய் இருக்கிறார். நம்மிலிருந்து தான் நம்முடைய தேவன் வெளிப்பட அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனம். தேவஜனங்களாகி நாம் விசேஷித்தவர்கள். அந்தியோகியா பட்டணத்திலே சீஷர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்குள் இருந்து கிறிஸ்து வெளிப்பட்டதுனால. தேவர்களாகி நாம் இந்த உலக ஜனங்களுக்குள்ளே, தேவனை அறியாத புற ஜாதிகளுக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பெத்லகேமாய் இருக்கிறோம். நம்மிலிருந்து அவர் புறப்பட அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அதனால் தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மிலிருந்து அவர் புறப்பட்டு ஆளுகை செய்ய அவர் பிரியமாய் இருக்கிறார். நம்மிலிருந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்பட அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார். தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள். தேவர்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த விசேஷித்த சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாய் நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இன்று மற்ற ஜனங்களுக்குள்ளே ஒரு நிருபமாய் இருக்கிறதா? தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பெத்லகேமாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாயா? அல்லது உன்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் வெறுக்கத்தக்கதாய் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? தேவன் என்று தேவர்களாகி நம்மை எச்சரித்து உணர்த்துகிறார். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். நம்மிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். இதுதான் தேவ சித்தம். ஆனா இந்த பெத்லகேமை குறித்து வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. சர்வவல்லமையுள்ள தேவன் தாம் வெளிப்படும்படியாக தெரிந்து கொண்ட விசேஷித்த ஸ்தலம் தான் இந்த பெத்லகேம். ஆனால் இந்த பெத்லகேமின் நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? அது யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருக்கிறது. தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஜீவனுள்ள தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், ஆதியும் அந்தவுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், அவர் வெளிப்படும்படியால், அவர் நம்மிலிருந்து புறப்பட்டு ஆளுகை செய்யும்படியால் தேவர்களாகி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலை எப்படிதான் இருக்கும்? இந்த பெத்லகேமை போல எல்லாரை காட்டிலும் சிறியதாய் தான் இருக்கும். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நம்முடைய லைஃப் ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையின் துவக்கமும் அப்படிதான் இருக்கும். அவர்கள் துவக்கம் அற்பமாய் தான் இருக்கும். தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட செருபாபேல் தன்னுடைய கரத்திலே துவக்கத்திலே எல்லா காரியத்தையும் வைத்திருந்தான் என்று எதுவும் சொல்லவில்லை. அவன் கரத்திலே ஒரு தூக்கு நூல் தான் இருந்தது. ஆனால் அந்த தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்த்தது. இதுதான் தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? செருபாபேலின் கரத்தில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும்
யார் நம்மை அற்பமாய் பார்த்தாலும், உண்மையாகவே நம்முடைய நிலை அற்பமாய் இருந்தாலும், ஒன்றும் இல்லாதது போல இருந்தாலும், யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும், எல்லாத்திலையுமே கடைசி என்கிற நிலையில் இருந்தாலும், வெறுமையான நிலையில் இருந்தாலும், கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னுடைய கண்கள் உன்னை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஏன் தெரியுமா? துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஏன்னா நம்மில் இருந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்பட போகிறார். தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள். நம்முடைய நிலை எப்படி இருந்தாலும் நாம் தியானித்து மகிழ வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் என்னிலிருந்து வெளிப்பட போகிறார். அவர் என்னிலிருந்து புறப்பட்டு ஆளுகை செய்ய போகிறார். என்னை உயர்த்தி அவர் மகிமைப்பட போகிறார். இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு நம்பிக்கை நமக்குள் இருந்தால்தான் கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்தினாலும் அவரை சார்ந்து கொண்டவர்களாய், வனாந்திரத்திலே தன் நேசத்தை சாய்ந்து கொண்டு வருகிற இவன் யார் என்று மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். சூழ்நிலை வனாந்திரமாய் இருந்தாலும் கர்த்தர் மகிமையாய் நடத்துவார். அக்கினி சூளைக்குள் இருந்தாலும் அவர்களை அங்கே விடுதலையாய் உலாவ செய்வார். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள் சிறியதுதான். அதை குறித்து கலங்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. ஏன் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பதாக முடங்கும். அவர் உன்னிடத்திலிருந்து வெளிப்படும்படியா உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் தேவ பிள்ளைகளாகி நாம் பெற்ற பாக்கியம். யார் நம்ம எப்படி பார்த்தால் என்ன, நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் என்ன, சிறுமையான வெறுமையான எல்லாரிலும் சிறிய அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் என்ன, நம்மிலிருந்து நம்முடைய தேவன் வெளிப்பட நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாவீதை குறித்து அவனுடைய தகப்பனே சொல்றாரு, எல்லாருக்கும் இளையவன், ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. தாவீது அதை குறித்து கவலைப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? அவனை உயர்த்தி அவனில் இருந்து சர்வவல்லமையுள்ள தேவன் வெளிப்பட அவர் சித்தமா இருக்கிறார். அவனுக்குள் இருந்து சர்வவல்லமையுள்ள தேவன் ஆளுகை செய்ய அவர் சித்தமா இருக்கிறார். தேவர்களாகி நாம் இந்த கண்ணோட்டத்துல எல்லா காரியத்தையும் பார்க்க ஆரம்பித்தோமேயானால் எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போக மாட்டோம், எதற்காகவும் கலங்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம எந்தெந்த காரியத்துக்காக கலங்குறோமோ அது நம்முடைய தேவனை காட்டிலும் பெரியதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. உலகத்துல இருக்கிற உறவினர்களோ நண்பர்களோ உலக காரியங்களோ நம்மை வெறுத்து ஒதுக்கினால் அதை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்று எல்லாரும் கொண்டாடப்படுகிற தாவீது ஒரு நாள் ஒதுக்கப்பட்டான். பரிசுத்த சந்ததியில் இடம் பிடிக்கும்படியால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூத் ஒரு நாள் எல்லாராலுமே ஒதுக்கப்பட்டவள் தான். யூதேயா தேசத்துல மோவாப் ஸ்திரீயை யார் சேர்த்துக் கொள்வார்? சகோதரர்களுக்குள்ளே விசேஷித்தவனாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் யோசேப்பு. அவன் எகிப்து தேசத்திலே உதவியற்றவனான், செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறவனான். அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த நிலையில் தான் சிறைச்சாலை இருந்தான். ஆனா அவனோடு கூட தான் கர்த்தர் இருந்தான். இந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க ஆரம்பித்தோமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ ஆரம்பித்தோமே ஆனால் எதற்கும் கலங்க மாட்டோம். நமக்குள்ளிருந்து வெளிப்படும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டவர் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். இன்று எந்தெந்த காரியங்கள் நமக்கு முன்பதாக பெரியதாய் பெருமை பாராட்டுகிறதோ அது அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு பெரிய தேவன். இது நாம் பார்த்து வியக்கிற சூரியனையும் சந்திரனையும் அவருடைய வார்த்தை தான் உருவாக்கினது. அவ்வளவு பெரிய தேவன். அவர் நம்மை தம்மை வெளிப்படுத்தும்படியே தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை காட்டிலும் ஒரு பெரிய மேலான ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவர்களாகி நாம் பாக்கியம் உள்ளவர்கள். இதை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நிமிடமும் இதற்காக களி கூர்ந்து மகிழும். நான் சின்னவளாய் சிறியவளாய் இருந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமா இருக்கணும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவன், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சொல்ல போனா நாம் சின்னதும் சிறியதுமா இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? நாம் இந்த உலக உறவுகளாலோ உலகத்தில் உள்ள மனிதர்களாலோ அல்ல, பரலோகத்தின் தேவனால் சகலத்தையும் ஆளுகை செய்கிற சர்வவல்லமையுள்ள தேவனால் நாம் உயர்த்தப்பட போகிறோம். எளியவனை குப்பையில் இருந்து
அவர் உயர்த்தி பிரபுக்களோடு அமர செய்கிறவர். அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல தேவன். தாவீதின் வாழ்க்கையில் அதை செய்தார், யோசேப்பின் வாழ்க்கையில் அதை செய்தார், ரூத்தின் வாழ்க்கையில் அவளுக்கு அதை செய்தார். இன்று பரிசுத்த சந்ததியிலே அவளுடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவர்களாகிய நம்மை இப்படிப்பட்ட விசேஷித்தவர்களாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக நிறுத்தலாம். இன்று சில சிறுமையான அனுபவங்களையும் வெறுமையான அனுபவங்களையும் எல்லாரை காட்டிலும் சிறியதாக தள்ளப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை இருக்க தேவன் அனுமதிக்கிறார். அது நமக்கு ஆசீர்வாதம். இப்பொழுது நாம் இருக்கிற இந்த நிலை, இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் ஒரு நாள் பாக்கியம் உள்ளவர்களாய், நிறைவுள்ளவர்களாய், நம்மிலிருந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் புறப்படத்தக்கதாய், ஆளுகை செய்யும்படியாய் புறப்படத்தக்கதாய், வெளிப்படத்தக்கதாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டது நிமித்தம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சில துன்பங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், சில சிறுமைப்பட்ட நிலைகள், இதை குறித்து கலங்காமல், தற்காலிக வேதனை குறித்து கலங்காமல், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்ற வசனத்தின் பிரகாரமே நமக்கே அவர் வைத்திருக்கிற மகிமையுள்ள எதிர்காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற தேவஜனங்களாய் கர்த்தருக்குள் கை கொடுத்து மகிழ்வோம். தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள். இப்ப இந்த காரியங்களை தியானிக்கும் பொழுது நமக்குள் ஒரு கேள்வி எழும். ஆண்டவர் என்னை இவ்வளவு பெரிய ஒரு மேலான ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொண்டார், இப்ப நிச்சயமா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்து முடிச்சுவார் அப்படின்னு சொல்லி நாம் நினைத்தாலும் தேவர்களாகிய நாம் நன்றாய் அறிந்த ஒரு காரியம், எந்த ஒரு ஆசீர்வாதமும் கட்டளை இல்லாமல் இருக்கார். முதல் விசை ரட்சிப்பை தரும்படியாய் வந்த தேவன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட எல்லாரையும் அழைக்க அல்ல அவர் ரகசியமாய் வருவது. தேவனால் முதல் விசையுடைய வருகையிலே கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை யார் அவர் மீண்டும் வரும் வரைக்கும் காத்து கொண்டார்களோ அவர்களைத்தான் தம்மோடு கூட அழைத்து செல்வார். அப்ப இந்த வசனத்தின் பிரகாரம் இவ்வளவு நேரம் நாம் தியானித்த காரியங்களை, அந்த ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில பெத்லகேமாய் தொடர வேண்டும். பெத்லகேமின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்பொழுதுதான் நம்மால் நம்முடைய தேவன் நம்மிலிருந்து வெளிப்படவும், நம்முடைய தேவன் நம்மிலிருந்து புறப்பட்ட ஆளுகை செய்யவும் அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா பெத்லகேமை குறித்து இந்த வாக்குத்தத்தம், இந்த தீர்க்க தரிசனம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டது. இதன் பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதுதான், பல 100 ஆண்டுகள் கழித்து அவர் பிறக்கும் பொழுதுதான் அதை குறித்து மீண்டும் ஏரோது ஆசாரியர்களிடத்திலும் வேதபாரர்களிடத்திலும் விசாரிக்கும் பொழுது அவர்கள் அதை அவனுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். இதை சுவிசேஷத்துல நம்ம பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார். நீ பெத்லகேமாய் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதை விசேஷித்த ஸ்தலமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலமாய் நான் மாற்றினது போல அந்த ஆசீர்வாதத்தை உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன். அதை நான் உனக்கு செய்ய வேண்டுமானால் நீ உன்னுடைய வாழ்க்கையில பெத்லகேமாய் மாற வேண்டும். பெத்லகேமின் அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கணும். அது என்ன பெத்லகேமின் அனுபவம் அப்படின்னு பார்த்தோம்னா, எபிரேய மொழியில பெத்லகேம் என்கிற வார்த்தைக்கு அப்பத்தின் வீடு என்று அர்த்தம், ஹவுஸ் ஆஃப் பிரெட். இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் நாம் தியானித்தோமையானால் வேதம் நமக்கு ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. அதுதான் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 48வது வசனமும் 50வது வசனமும் நம்ம தியானிச்சோம்னா, ஜீவ அப்பம் நானே, இதனை புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இந்த வசனங்கள் நமக்கு எதை காண்பிக்கிறது தெரியுமா? பெத்லகேம் என்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலமாய் நம்முடைய வாழ்க்கை மாற பெத்லகேமின் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த வேண்டும். அது என்ன? அப்பத்தின் வீடாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அது என்ன அப்பத்தின் வீடு அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது வேதம் அதை நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் நமக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், ஜீவ அப்பம், ஜீவனை கொடுக்கும்படியான அப்பம். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாய் பிதாவாகிய தேவனால் அருளப்பட்ட ஜீவ அப்பம். அவருக்குள் நான் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இப்ப எல்லா வசனங்களையும் வைத்து நாம் தியானிக்கும் பொழுது தேவர்களாகி நாம் பெத்லகேமின் அனுபவத்தை உடையவர்களா இருக்கணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை ஜீவ அப்பமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாசஸ்தலமா இருக்கணும். அவருடைய வீடாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இதைத்தான் இன்னும் தெளிவாய் புதிய பாட்டிலே
பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தாசர்களை கொண்டு சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்துல இன்னும் தெளிவாய் சொல்கிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, தேவர்களாகி நாம் நம்முடைய சரீரம் நம்முடைய வாழ்க்கை அது பரிசுத்த ஆவியான உலாவுகிற ஆலயமாய் இருக்கிறது. இதைதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதுதான் பெத்லகேமின் அனுபவம். அப்பத்தின் வீடாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஜீவ அப்பமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற அவருடைய வாசஸ்தலமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இப்படி ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது அவனுக்குள் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அவனுக்குள் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும்படியாய் புறப்படுவார். தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள். அதனால்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட மேலான சத்தியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில இதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நமக்கு தெரியப்படுத்துகிறார். தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆவிக்கிற வாழ்க்கை பூமிக்கிற வாழ்க்கை ஊழியம் சகலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து வாசம் பண்ணுகிற அவருடைய வாசஸ்தலமாய் அவருடைய வீடாக அவருடைய ஆலயமாக இருக்கிறதா. சிம்பிளா சொல்லணும்னா நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனாலும் தரிசிக்க முடியாது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நமக்குள் வந்து தங்க வேண்டுமானால் உலாவ வேண்டுமானால் நாம் எவ்வளவாய் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பழைய பாட்டிலும் வேதம் அதுதான் சொல்லுகிறது, அவர் உங்களிடத்தில் அசுசியானதை கண்டு விலகி செல்லாதபடிக்கு உங்கள் பாளையம் முழுவதும் சுத்தமா இருக்க கடவுது. அது பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கை நம்முடைய சரீரம் நம்முடைய நினைவுகள் நம்முடைய கிரியைகள் நம்முடைய பேச்சுவார்த்தை நம்முடைய பார்க்கிற காரியங்கள் கேட்கிற காரியங்கள் சகலமும் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் இருக்கிறதா. அதுலயும் ஒரு தெளிவு இருக்கணும். என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் அதுதான் உண்மையான பரிசுத்தம். நாம் எந்த காரியத்தை பரிசுத்தம் என்று நினைத்து செயல்படுகிறோமோ அது அல்ல. வேதம் எந்த ஒரு காரியத்தை பரிசுத்தம் என்று சொல்கிறதோ அந்த பரிசுத்தம் தான் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோமேயானால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சரீரம் நம்முடைய சகலமும் கர்த்தர் வந்து தங்குகிற அவருடைய வாசஸ்தலமாய் அவருடைய வீடாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, தேவர்களாகி நாம் நமக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து வாசம் பண்ண வேண்டுமானால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு பிரதானமாக கற்றுத்தருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் அநேக காரியங்களை பேசும் பொழுது ஒரு காரியத்தை அவர்களுக்கு தெரிவிக்கிறார். அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இந்த வசனம் தான் அதற்கான பதில். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டுமானால் நம்முடைய சரீரம் நம்முடைய சகலமும் அவருடைய வாசஸ்தலமாய் அவருடைய வீடாக இருக்க வேண்டுமானால் வேதம் அநேக காரியங்களை காண்பித்து தருகிறது. ஆனால் இந்த நாளில் தேவன் நமக்கு பிரதானமாய் காண்பித்து தருகிற ஒரு காரியம் தான் இந்த வசனம். தேவர்களாகி நாம் அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், அவர் சொல்வதை செய்ய வேண்டும். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவன் சொல்லுகிறதை செய்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா? தேவன் நம்ம இடத்துல அவருடைய வார்த்தையை கொண்டு நமக்கு தெரியப்படுத்துகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்முடைய அனுதின வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாதையில் தான் அது தொடர்கிறதா? இந்த நாளிலும் வேதத்திலிருந்து 3 நபர்களை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். தேவர்களாகி நாமும் அவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களா இருக்கும். கர்த்தருடைய வசனத்தை எப்படி கை கொள்வது என்பதற்கு இந்த நாளிலே கர்த்தர் இந்த 3 நபர்களை தான் நமக்கு எக்ஸாம்பிளா காண்பித்து தரார். முதலாவது கிதியோன். நியாயாதிபதிகள் அதனுடைய 6வது அதிகாரமும் அதனுடைய 7வது அதிகாரமும் இந்த சம்பவங்களை நமக்கு தெளிவாக காண்பித்து தருகிறது. நாம் இந்த சம்பவத்தை நன்றாக அறிந்திருக்கிறோம். கிதியோனுடைய வாழ்க்கையில மீதியானியருக்கு பயந்து ஆலைக்கு சமீபமாய் கோதுமையை அவன் போரெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் வந்து அவனை மீதியானியர் கூட யுத்தத்துக்கு போக சொல்றார். ஆனா அந்த சம்பவத்தின் முடிவுல கிதியோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான், அதை செயல்படுத்துகிறான். ஆனா கிதியோனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா அவனுக்கு யுத்தம் பண்ண திராணி இல்லாததுனாலதான், அவன் மீதியானவர்களுக்கு பயந்தனாலதான் அவன் கோதுமையாவது காப்பாற்றணும்னு சொல்லி ஆலைக்கு சமீபமா அதை போரடிக்கிறான். மீதியானியருக்கு மறைந்திருக்கிற கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ மீதியானியருக்கு எதிர்த்து யுத்தத்துக்கு போகணும். ஆனா அந்த சம்பவத்தின் முடிவு நமக்கு தெரியும்.
மீதியானியருக்கு எதிர்த்து கிதியோன் யுத்தத்திற்கு போனான். கர்த்தர் தாம் சொன்னபடி அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து அவனுடைய தேவனாய் அவர் அறியப்பட்டு அவனிலிருந்து அவர் வெளிப்பட்டார். அவனிலிருந்து அவர் ஆளுகை செய்ய புறப்பட்டார். கிதியோன் இஸ்ரவேல் ஜனத்தை நியாயம் விசாரித்தான். தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கிதியோனை போல நம்முடைய வாழ்க்கை யுத்தம் செய்ய தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தையை நிறைவேற்ற திராணி இல்லாமல் இருந்தாலும், எந்தெந்த காரியத்தை செயல்படுத்தும்படியே கர்த்தர் நம்மிடத்தில் சொல்கிறாரோ அந்த காரியத்தை குறித்து நாம் பயந்து போயிருந்தாலும், அதை செய்ய நமக்கு பலன் இல்லாதிருந்தாலும் நாம் அதை செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களின் அடையாளம். நமக்கு திராணி இல்லதான், பலன் இல்லதான், ஆனா நம்ம செய்யணும். ஏன்னா சொன்னவர் கர்த்தர், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அப்படி பலன் இல்லாமல் போனாலும் திராணி இல்லாமல் போனாலும் நாம் அதை செய்தோமே ஆனால் நம்மிலிருந்து நம்முடைய தேவன் வெளிப்பட அவர் போதுமானவராக இருக்கிறார். அதற்காக கர்த்தர் அவனுக்கு வார்த்தையை கொடுத்தார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஒருவனை போல நீ மீதியானியர் மொத்த கூட்டத்தையும் என்ன பண்ணுவ? துரத்துவேன்னு ஆண்டவர் சொல்றார். சொன்னது போலவே கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் கரத்தினால் ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு அவர் கட்டளையிட்டார். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் நமக்கு திராணி இல்லாதிருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் ஆண்டவர் கிட்ட அடையாளத்தை கேட்டு, கிதியோனை போல அடையாளத்தை கேட்டு அவரிடத்துல சொல்லித்து அவரிடத்துல நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிவித்து நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள காத்திருக்கலாம். ஆனா அதே நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களின் அடையாளம் திராணி இல்லாதிருந்தாலும் அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். ஏன்னா சொன்னவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதை அவர்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்க வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாயிருக்கிறார். இரண்டாவதாக தேவன் நமக்கு காண்பித்து தருகிற நபர் யார் தெரியுமா? பேதுரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் நம்முடைய 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நம்ம தியானிச்சோம்னா அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அதனுடைய 6வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் சொன்ன அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அதை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்ய அவன் தன்னை அர்ப்பணித்து அதை செயல்படுகிறான். ஆனால் அதுக்கு முன்பதாக பேதுரு சொல்லுகிற வார்த்தை தான், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஏன்னா மறுபடியும் தேவன் அதே இடத்தில் தான் அவனை கொண்டு போய் வலை போட சொல்கிறார். இப்ப இந்த இடத்துல பேதுரு கீழ்ப்படிந்தாலும் எந்த சூழ்நிலையில கீழ்ப்படுகிறார் தெரியுமா? தன்னுடைய முழு முயற்சியும் செய்தும் தோற்று போன இடத்திலே அவர் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த அவர் கீழ்ப்படுகிறார். இதுதான் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களின் அடையாளம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய முழு பிரயாசத்தையும் நம்முடைய முழு ஞானத்தையும் நம்முடைய முயற்சி எல்லாவற்றையும் செய்தும் அநேக காரியங்கள்ல நம்ம தோற்று போயிருக்கோம். அநேக காரியங்கள் நமக்கு வாய்க்காமல் போயிருக்கும். அநேக காரியங்களை நாமவே என்ன பண்ணிருக்கோம்? இனி இது நடக்காது அப்படின்னு சொல்லி அதை மூடி போட்டுருவோம். நம்பிக்கை அற்று போன ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் காணப்படலாம். ஆனா அந்த காரியத்துல கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது? மார்த்தாளை போல தடை பண்ணக்கூடாது. ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று நாருமே அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசக்கூடாது. கர்த்தர் சொன்னால் அதனுடைய சகல காரியத்தையும் அவர் பொறுப்பெடுப்பார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில பேதுருவை போல நாம் தோற்று போன ஒரு காரியமாயிருந்தாலும், நம்முடைய முயற்சி செய்தும் அதிலே நாம் பலன் பெற்றுக்கொள்ளாத ஒரு காரியமாயிருந்தாலும், அதை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருமையானால் தைரியமாய் முழு நிச்சயமாய் கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்ய வேண்டும். அந்த வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும், அதற்கு செவி கொடுக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி செய்த பொழுது அதனுடைய 6வது வசனத்துல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் மிகுதியான மீனை பிடித்தார்கள். தங்களுக்கென மாத்திரமல்ல, தங்களை போல வெறுமையாக கரையிலே நிற்கிற அந்த படவும் நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் அவர்கள் வலையை மிகுதியான மீனினால் நிரப்பினார். தேவர்களாகி நாமும் பேதுருவை போல கீழ்ப்படியும். தோற்று போன இடமா இருந்தாலும், பிரயாசம் செய்து ஒன்றுமே நடக்கவில்லை என்றாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை கை கொள்ள வேண்டும், நாம் செயல்பட வேண்டும்.
மூன்றாவதாக கர்த்தர் காண்பித்து தருகிற சம்பவம் தான் கானா ஒரு கல்யாணம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதோட 7-8 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, கானா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்ட போது ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளியே கை கால் கழுவும்படியாய் வைக்கப்பட்ட கச்சாடிகளை உள்ளே எடுத்து வர சொல்லி அது நிறைய தண்ணீர் நிரப்பி அவர் பரிமாற சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்பவே முடியாத ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். ஆனா அந்த வேலைக்காரர்கள் அதை செய்ததுனால அவர்கள் கேட்ட சாட்சி என்ன தெரியுமா? இந்த மணவாளன் இடத்துல அதை ருசி பார்த்தவர்கள் வந்து சொன்ன சாட்சிதான், எல்லாரும் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த ரசத்தை தருவார்கள், ஆனால் நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே. தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டதுனால நம்ப முடியாமல் இருந்தாலும், புத்திக்கு எட்டாததா இருந்தாலும், நடக்க வாய்ப்பே இல்லை என்றாலும், அவர்கள் தேவன் சொன்ன வார்த்தையை அதை விசுவாசித்து செயல்பட்டதுனால வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் அவர்கள் நற்சாட்சி பெற்றுக் கொள்ளும்படியார் அங்கே கிருபை செய்தார். தம்முடைய முதலாவது அற்புதத்தை அவர் அங்கே நடப்பித்தார். தேவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 3 சம்பவங்களும் நமக்கு எதை காண்பிக்கிறது தெரியுமா? நமக்கு திராணியே இல்லைனாலும், நமக்கு பலனே இல்லைனாலும், கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வறுமையானால் நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா நமக்கு பலனாகும், நமக்கு சகலமாகும். நம்முடைய தேவனே இருந்து அந்த காரியத்தை நமக்கு ஜெயத்தை பெற்றுத்தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அதே போல பேதுருவின் வாழ்க்கையில நாம் தியானித்ததின் பிரகாரம் நாம் ஏற்கனவே நம்முடைய முழு முயற்சியும் செய்து தோற்று போன ஒரு காரியமா இருந்தாலும் அதிலே தேவனுடைய வார்த்தை வறுமையானால் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றணுமே ஆனால் அதிலே ஒரு மிகுதியான பலனை, நம்மை திருப்தியாக்கி நம்மை கொண்டு மற்றவர்களையும் திருப்தியாக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தருவார். அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதாய் கானா ஒரு கல்யாணத்தில் உள்ள அந்த வேலைக்காரர்கள் நம்ப முடியாத காரியமா இருந்தாலும், சாத்தியமே இல்லாத காரியமா இருந்தாலும், இதுவரைக்கும் கண்டிராத ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தர் அதை செய்ய சொன்னாலே ஆனால் அதற்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அவர்கள் செய்ததுனால அந்த இடத்தில் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லா இடத்திலும் வந்து நற்சாட்சி பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், குறைவை எல்லாம் நிறைவாய் மாற்றத்தக்கதாய், ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிறைவான நிலையை கர்த்தர் அவர்களுக்கு அருளத்தக்கதாய் அவர்களுடைய கீழ்ப்படிதல் இருந்தது. தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனம் நம்மை நோக்கி நம்மிடத்தில் வரும் பொழுது இப்படித்தான் நாமும் கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் அநேக அனுபவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் வாசித்து தியானித்து கர்த்தருடைய வசனத்திற்கு எப்படியெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வசனத்தை எப்படியெல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றறிந்து அதன்படி வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் தாம் சொன்னபடியே என் வசனத்தை கை கொள்ளுகிறவனுக்குள் வந்து நானும் பிதாவும் வாசம் பண்ணுவோம் என்று அவர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தையின் பிரகாரமே தேவர்களாகி நமக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணி நம்மை அவருடைய வாசஸ்தலமாய் மாற்றி, நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாய் மாற்றி, நமக்குள்ளே உலாவி ஆவிக்குரிய பெத்லகேமாய் தேவர்களாகி நம்மை மாற்றி நம்மிலிருந்து சர்வ வல்லமை உள்ள தேவன் வெளிப்படுவது அதிக நிச்சயம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல வரவழைக்கிற பெரிய தேவனாக, கர்த்தத்துவத்தை தோளின் மேல் வைத்திருக்கிறவராக நமக்குள் இருந்து அவர் புறப்பட்டு அவர் ஆளுகை செய்வதும் அதிக நிச்சயம். இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய பெத்லகேமாய் தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது நமக்கு கிடைக்கிற மேலான ஒரு நன்மை என்ன தெரியுமா? தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இவ்வளவு நேரம் நம்ம தியானிச்சதே பெரிய ஆசீர்வாதம். இதோடு கூட தேவன் இன்னொரு காரியத்தை, பிரதானமான காரியத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் இந்த வசனத்திலிருந்து காண்பித்து தருகிறார். அதுதான் கர்த்தர் செய்கிற மேலான பிரதானமான நன்மை என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதோட 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திருக்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். இந்த வசனம் தேவர்களாகி நமக்கு எதை காண்பிக்கிறது தெரியுமா? இம்மையிலே நமக்குள்ளிருந்து அவர் வெளிப்பட்டு நம்மை உயர்த்தி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவார். அதே போல
சொல்லப்போனா அதை காட்டும் மேலாய் மறுமையிலே மகிமையிலே அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே ஜெயம் கொண்டவர்களாய் அவருடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட நம்மை வீற்றிருக்க செய்து நித்தியமாய் நித்திய ராஜாவோடு நம்மை ஆளுகை செய்ய வைப்பது அதிக நிச்சயம். அவரோடு கூட பாடுகளை சகித்தவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். சிறுமைப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தரை அந்த நிலையில் நம்மை வைத்தார் என்று அறிந்து நமக்கு அவர் ஒரு மகிமையுள்ள எதிர்காலத்தை இம்மையிலும் மறுமையிலும் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவர்களாகி நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது இம்மையிலே நம்மை உயர்த்தி மகிமைப்படுவார். மறுமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மிலே நம்மை மகிமைப்படுத்துவார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை அழைத்துக் கொண்டு போய் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும் என்று சொல்லி நம்மை அறிமுகப்படுத்தி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற பிதாவாகிய தேவனை முகமுகமாய் காணவும் அவருடைய சமூகத்திலே மகிழ்ந்து கழிக்கிறவும் நம்முடைய ஆத்தும மனவாழ்னோடு நித்தியமாய் வாழவும் அவருடைய சிங்காசனத்தில் அவர் அருகே அவரோடு கூட அமர்ந்து ஆளுகை செய்யவும் தேவன் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்து உலகத்தில் உள்ள அற்ப காரியங்களுக்காக தேவன் நமக்கு வைத்திருக்கிற விசேஷித்த நன்மையை இழந்து போகாதபடிக்கு எல்லாவற்றிற்கும் மேலான ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து அவர் நமக்காக முதல் திசை வழிபட்ட போது நமக்கு தந்த ரட்சிப்பை பற்றி கொண்டு எந்த சேதமும் எந்த கரையும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தில் வராதபடிக்கு நமக்கு தேவன் தந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு தேவர்களாகி நாம் முடிவு பரிந்த நிலை நின்று கர்த்தருக்காக நின்று நம்மிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்திலே நம்முடைய ஆவியாத்மா சரீரம் ஆவிக்குரிய வாழ்க்கை பூமிக்குரிய வாழ்க்கை ஊழியம் சகலத்திலும் கர்த்தர் வாசம் பண்ணும்படியே அவருடைய வீடாக அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் நம்மை அவருடைய பாதத்திலே முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மிலிருந்து வெளிப்படுவார். நம்மிலிருந்து தம்மை வெளிப்படுத்துவார். நம்மிலிருந்து அவர் புறப்பட்டு அவர் ஆளுகை செய்வார். தேவபிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள். தேவபிள்ளைகளாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை சொன்னபடியே ஏற்ற காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நிச்சயமாய் இந்த வசனத்தின்படியே தேவர்களாகி நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்தை உணர்ந்தவர்களால் இந்த வசனங்கள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பெத்லகேம் பாலம் இயேசுவை நம்மை பிதாவின் வீட்டில் சேர்த்திடவே. பெத்லகேம் பாலம் இயேசுவை நம்மை பிதாவின் வீட்டில் சேர்த்திடவே. மகிமையோடே மாட்சிமையோடே மின்னொளியாய் வருகின்றாரே. தாவீதின் ஊரில் இயேசு பிறந்தாரே. தம் திருப்பாதம் தொழுகை செய்கிறோம். தாவீதின் ஊரில் இயேசு பிறந்தாரே. தம் திருப்பாதம் தொழுகை செய்கிறோம். தேவன் மனிதனின் ரூபத்தில் பிறந்தார். தூதத்திரள் சேனை துதிகள் பாட எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷமே எங்கும் நற்செய்தியே. எங்கும் நற்செய்தியே. தாவீதின் ஊரில் இயேசு பிறந்தாரே. தம் திருப்பாதம் தொழுகை செய்கிறோம். Merry Christmas.